ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன். நான் உங்கள் ஜாஃபர். ஸோ எஸ்பிஓவில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக டிக் பண்ணி செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து லாகின்ல இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் தப்பாக ஃபில்அப் பண்ணாலோ இல்லை நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து ஐடி வந்து இமீடியட்டாக சஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ப்ராப்பராக படித்து ஃபில்அப் பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் எஸ்பிஓ வெப்சைட்டில் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து யார் வேணாலும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பெரிய அளவில் படிக்கலைனாலும் ரூல்ஸை கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எஸ்பிஓவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் தான் இது. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃப்ரண்ட் பேஜில் இது வந்து இந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எவ்வளோ பேர் ஃபில்அப் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மை. அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்னே வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை தப்பாக ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனை இப்போ மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதோ இல்லை எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஸோ மொபைல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே டிக் பண்ணிக்கங்க, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் தான் பண்ணணும். அது தேவை இருக்காது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பேசிக் நாலேஜ் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிங்க. ஸோ அடுத்து செகண்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ எஸ்பிஓக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட்டு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ்க்காக தான் எஸ்பிஓ நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், நீங்கள் வந்து பே பண்ண பணம் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எஸ்பிஓக்கு நான் பே பண்ணியிருக்கேன். அவங்களும் எனக்காக என் பேரில் க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுவும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்தோட சுய விருப்பத்தோடு தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத விட க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வேறு எந்த ஜாயினிங் ஃபீஸும் இல்லை. இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது, இந்த பணம் வந்து நீங்கள் பே பண்ணது வந்து முழு பொறுப்பும் வந்து உங்களோட தான். ஸோ நீங்கள் உங்கள் முழு சம்மதத்தோடு தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. வேறு எந்த ஒரு உங்கள் டவுன்லைனோ உங்கள் அப்ளைனோ யாரையுமே நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மூணாவது பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் அதையும் டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ உங்கள் அப்ளைனை வந்து உங்களை நம்பி தான் சேர்ந்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களை நம்பி நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் வந்து அந்த வெப்சைட் இருக்கும், டெலகிராமு ப்ளஸ் யூடியூப் சேனல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் எஸ்பிஓவிலேருந்து. ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? அந்தந்த டைமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஓட்டிங்காக இருக்கட்டும், ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நாலாவது பாயிண்ட் வந்து இப்போ எஸ்பிஓவில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்ததுனால நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஒரு பார்ட்னர் கிடையாது. எஸ்பிஓவில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், க்ளவுட் ஸ்டோரேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இயர்லி ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு தடவை க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கினதுனாலையோ எஸ்பிஓக்கு நீங்கள் 6500 பே பண்ணதுனாலையோ எஸ்பிஓவில் வந்து நீங்கள் ஓனராகவோ இல்லை வந்து அந்த பார்ட்னரு, ஸோ அந்த மாதிரி ஷேர் ஹோல்டரு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேம் அதே பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு எஸ்பிஓடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே இருக்கணும். அது இல்லாமல் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா இவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சேரக்கூடாது. எஸ்பிஓடைய வெப்சைட்டும் எஸ்பிஓடைய அஃபிஷியல் குரூப்பு இது எல்லாம் பார்த்து படித்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேரணும். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லி தான் சேர்ந்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்களாக படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்ந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து மெயின் வந்து நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கணும்.
அது இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நீங்கள் சொன்னதுனால சேர்ந்தேன் அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நிறைய ரீசெண்டாக நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் எல்லாமே படிச்சுக்கிட்டு நானாக தெரிஞ்சு ஜாயின் பண்ணேன். அதுக்காக தான் ப்ராப்பராக படிக்க தெரியுமா, நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறதுக்கு காரணமே இதுதான். ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. உங்களை சேர்த்து விட்டவங்களை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எஸ்பிஓ பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்பிஓ பற்றி அதாவது போலியான கருத்துக்கள் தப்பாக இந்த மாதிரி எஸ்பிஓ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓவில் மெம்பராக இருந்து உங்கள் யூடியூப் சேனல்லையோ இல்லை அஃபிஷியல் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லாமல் எஸ்பிஓ பற்றி தப்பான எந்த ஒரு நியூஸும், எஸ்பிஓ வந்து ஏமாத்துறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருந்து அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஏதாவது தப்பான நியூஸ் போட்டு அப்படி இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஒரு யூடியூப்பில் வந்து எஸ்பிஓவில் இல்லாத ஒருத்தர் எஸ்பிஓ பற்றி தப்பாக ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு. ஸோ அந்த கமெண்ட்ஸில் போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறது, இல்லை அதில் ஃபோன் பண்ணி திட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் பண்ணி ப்ராப்பரான ப்ரூஃப் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இதை அக்செப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார்மை வச்சு நாளைக்கு எஸ்பிஓ வந்து உங்கள் மேலே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஐடி சஸ்பெண்டோ வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ரீஃபண்டு கேட்குறீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஸ்பிஓ பற்றி ஏதாவது குறை இருக்குது அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எஸ்பிஓவில் sbo.tvm.com அப்படிங்கிற இந்த மெயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி இதில் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். அது இல்லாமல் உங்களை சேர்த்து விட்டுக்க நபரை வந்து நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை வந்து நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா. ஸோ இது வந்து இல்லை நான் வந்து என்னை சேர்த்து விட்டவர் தான் தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஐடியை வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து மேலே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் வந்து என்ன வேணால் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஆக்ஷன்னா மேக்ஸிமம் ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த டாஸ்க்கை வந்து இந்த நேரத்தில் செய்யணும், இந்த இவ்வளோ டைம் செய்யணும், இவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். அதாவது கம்பெனி சொல்லக்கூடிய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை இது என்ன சொல்கிறது போலிங் வந்து கொடுத்து ஓட் பண்ண சொன்னால் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுக்காக தான் இந்த ஒரு நியூஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த எஸ்பிஓடைய எஸ்பிஓடைய வெப்சைட்டில் போட்டிங்கன்னா எஸ்பிஓ அப்படிங்கிறது யார், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக்கான டீட்டெயிலை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி இருந்தாலும் சரி, இனிமேல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண போகிறது இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ என்ன கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓவில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதில் உள்ள பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ ஆஃபீஸ் இருக்குது. சரிங்களா. எஸ்பிஓ ஆஃபீஸில் வந்து யார் வேணாலும் போயிட்டுருக்காங்க. அட்ரஸ் இருக்கிறதுனால திடீர்னு போகிறாங்க, மீட் பண்ணுறாங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிஸி ஷெட்யூலில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா எஸ்பிஓ மெயிலுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட், இந்த டேட்டில் நான் வரேன், எனக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அது இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. இதுவும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வாங்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் டவுன்லைனையோ இல்லை உங்கள் டீமில் இருக்கக்கூடிய மெம்பரையோ தனியாக ப்ரைவேட் மெசேஜில் நீங்கள் நம்பர் எடுத்துகிட்டு பேசுகிறதோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எஸ்பிஓ வந்து எந்த காலத்துலேயும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா பாயிண்ட்ஸும் முடிஞ்சது. இதை லாஸ்ட் மெயின் 2 பாயிண்ட்டு. சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மேலே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் வந்து அவங்க ப்ரைவேட் சேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதையோ இல்லை கம்பெனியை பற்றி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ நெகட்டிவான விஷயங்கள், ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஐடி, அதாவது எஸ்பிஓடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும். அது இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய இஷ்யூ க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ்
கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது போலீஸில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லேடிஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்பர் எடுத்துகிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இவங்க வந்து கேஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? கடைசி பாயிண்ட் இதுதான். எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே வந்து அக்செப்டபுளாக தான் இருக்குது. வேறு யாருமே வந்து கட்டாயத்தின் பேர்லேயோ இல்லை வந்து யாராவது சொல்லி எல்லாமே டிக் பண்ணுங்கள், சும்மா டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல. ப்ராப்பராக நான் படித்து எனக்கு புரிஞ்சதுனால இந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் டிக் பண்ணணும். ஸோ எல்லா பாயிண்ட்டும் டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஐடி சஸ்பெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 60 டேஸ்க்குள்ளே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்காக இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா, ப்ளஸ் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கா தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான். நீங்கள் ஃபஸ்ட் நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, பொறுமையாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க. எந்த ஒரு அவசரமும் கிடையாது. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து லிங்க்கில் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.